வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸில் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வேர்ல்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம கூடவே பார்க்க போகிறோம். இந்த நேம் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் 5 இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ட் பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க். நம்ம லாஸ்ட் போஸ்டிங்கில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனில் IMF அண்ட் UNCTAD பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் தேர்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க். IMF and World Bank was formed at a Union National Conference of 44 nations held at Bretton Woods, New Hampshire, United States in July 1944 by idea of Harry Dexter White and John Maynard Keynes. ஸோ IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு 1944. இதில் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வுட் ட்வின் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரிட்டன் வுட் இல்லை ட்வின் சிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் வுட்னு கேட்டால் எதுன்னு பார்த்திங்கன்னா IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க். பை த ஐடியா ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மெய்னார்ட் கீனோஸ், இவங்களோட இந்த 2 பர்சன்ஸோட ஐடியாவில் தான் இந்த வேர்ல்ட் பேங்க்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனே ஃபார்ம் ஆனது. The World Bank is an international financial institution that provides loans and grants to government of poor countries for the purpose of capital project, that is development project like infrastructure. Example, Atal Bhujal Yojana, agreement to develop groundwater in India. So வேர்ல்ட் பேங்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் ப்ரொவைடிங் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் டு த டெவலப்பிங் கண்ட்ரி அண்ட் புவர் கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிக்கு லோன்ஸ் கிராண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது வேர்ல்ட் பேங்க் தான், டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். எக்ஸாம்பிள் அட்டல் புஜல் யோஜனா, அப்புறம் ரோட்வேஸ் ஹைவேஸ் டெவலப் பண்ணுறது, கிரவுண்ட் வாட்டர் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது வேர்ல்ட் பேங்க். That is entirely for developing countries and poor countries. Headquarters of World Bank எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC. President David Malpass. நான் சொன்ன இந்த 5 இன்ஸ்டிடியூஷன் வேர்ல்ட் பேங்க்கில் 5 இன்ஸ்டிடியூஷன் அண்டர் ஒன் நம்பரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். வேர்ல்ட் பேங்க் குரூப் அப்படின்றது 5 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தது தான் வேர்ல்ட் பேங்க் குரூப். இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. ஸோ வேர்ல்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC, யுனைடெட் ஸ்டேட்ஸ். பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மால்பாஸ். MD CFO அன்ஷுலா காந்த். பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக வேர்ல்ட் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எலிமினேஷன். கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காகவும் அதோட வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் தான் வேர்ல்ட் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்க. மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேர்ல்ட் பேங்க்கில் 189 கண்ட்ரிஸ் இப்போ இருக்குது வேர்ல்ட் பேங்க்கில் மெம்பர்ஸ் தான். விஷன் இஸ் டு ப்ரமோட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி அண்ட் மிஷன் டு அச்சீவ் த ட்வின் கோல்ஸ் ஆஃப் எண்டிங் எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டி அண்ட் பில்டிங் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி. விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, எல்லா கண்ட்ரியுமே செழிப்பாக இருக்கணும் அப்படின்றது அதோட விஷன். மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மிஷன்ஸ். எண்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, வறுமையை சுத்தமாக ஒழிச்சிடணும். அண்ட் பில்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, செழுமையை வளர்க்கணும். இதுதான் வந்து மிஷன் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் குரூப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, வேர்ல்ட் பேங்க் குரூப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்தது தான் வேர்ல்ட் பேங்க் குரூப். இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் புவர் கண்ட்ரீஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக டெக்னிக்கலாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுமே வந்து இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். World Bank is one of the world's largest source of funding and knowledge for developing countries. The 5 institutions shared the commitment to reduce poverty, increase shared prosperity, and to promote sustainable development. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான், வறுமையை ஒழிக்கணும், செழிப்பாக இருக்கணும், அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக
டெவலப்பிங் கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்காக சப்போர்ட் பண்ணணும். இதை இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஷேர் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டை ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. It works with countries' government, private sectors, civil society, regional development bank, think tank and other international institution. ஸோ யார் கூடலாம் இவங்க ஜாயின் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் கவர்மெண்ட், ஸோ அதர் கண்ட்ரிஸோட கவர்மெண்ட், private sectors, civil societies and regional development banks, think tank means like நித்யோக் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க கூடலாம் ஜாயின் பண்ணி ஆர் கம்பைன்டு அண்ட் டூயிங் த ஒர்க். இட் ஃபோக்கஸஸ் ஆன் இஷ்யூஸ் லைக் climate change, conflict, food security, education, agriculture, finance and trade. ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா climate change, conflict, food security, education, agricultural, finance and trade. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து வேர்ல்ட் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க் குரூப் அப்படின்னாவே இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்தது தான் வேர்ல்ட் பேங்க் குரூப். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் IBRD அண்ட் IDA, IFC, MIGA, ICSID. ஸோ IBRD எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1944, ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி, மெம்பர்ஸ் 189 மெம்பர்ஸ் கரண்ட்டாக இருக்காங்க as on date. IDA formed at 1960, வாஷிங்டன் டிசி ஹெட்குவார்ட்டர்ஸ், மெம்பர்ஸ் 173 மெம்பர்ஸ். இந்த IBRD, IDA இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம வேர்ல்ட் பேங்க்னு சொல்லுவோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 5 இன்ஸ்டிடியூஷனில் IBRD அண்ட் IDA இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னரிங் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ஃபினான்ஸ்க்கு தான், கவர்மெண்ட்டுக்கு தான், டெவலப்பிங் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபினான்ஸ், பாலிசி அட்வைஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா IDA ஃபோக்கஸஸ் ஆன் வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் கண்ட்ரி அண்ட் IBRDA assessed on middle income creditworthy countries. ஸோ IDA focuses on world's poorest country, வேர்ல்ட்லேயே புவரஸ்ட் கண்ட்ரிக்கு IDA சப்போர்ட் பண்ணுறாங்க. மிடில் இன்கம் கண்ட்ரி அண்ட் கிரெடிட் கண்ட்ரீஸ்க்கு IBRD சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் MIGA, ICSID, IFC, அதர் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட்னரிங் வித் ப்ரைவேட் செக்டார்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லைக் ஃபினான்சிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், political risk insurance, settlement of dispute to private enterprises including financial institutions. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேங்க், IBRD. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் IBRD, International Bank for Reconstruction and Development, is an international financial institution established in 1944, headquarters Washington DC. IBRD offers loan to middle income developing country. The IBRD and its concessional lending arm are the concessional lending arm. ஸோ IBRD என்னன்னு பார்த்தீங்கன்னா started at 1944, established at 1944, headquarters Washington DCயில் இருக்குது. The main function aim of IBRD is offering loan to middle income developing country and concessional lending arm. Concessional lending arm is IDA. IDA are collectively known as World Bank. IDA and IBRD, they both institution, இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுமே கலெக்டிவாக சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பேங்க். as they share the same leadership and staff. President David Malpass, purpose of World Bank is development assistance, poverty reduction. Members 189 countries. Parent organization World Bank Group. Next IDA. IDA, International Development Association, is a part of World Bank that helps the world's poorest country. So IBRD is
சப்போர்ட்டிங் IBRD சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி, தட் இஸ் மிடில் இன்கம் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறது IBRD. IDA is supporting to the world's poorest country. IDA lends money on concessional term. This means the IDA credits have a zero or very low interest charge and repayment are stretchable over 30 to 38 years, including 5 to 10 years grace period. So IDA is known as soft loan window of World Bank. So IDA already நமக்கு தெரிஞ்சது தான். IDA வந்து எந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்குதுன்னா இட்ஸ் கிவிங் லோன் டு புவரஸ்ட் கண்ட்ரிக்கு தான் அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ புவரஸ்ட் கண்ட்ரிக்கு லோன் ப்ரொவைட் பண்ணும்போது தே ஷுட் பி சம் ஃப்ளெக்சிபிள், சில ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க ஃபாலோ பண்ணணும். அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் லெண்டிங் மணி ஆன் கன்செஷனல் டேர்ம்ஸ், 0 to very low interest, 30 to 38 years. ஸ்ட்ரக்சபிள் ரீபேமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 to 38 years வரைக்கும் ஸ்ட்ரக்சபிள் ரீபேமெண்ட் பீரியட்ஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் இன்க்ளூட்ஸ் கிரேஸ் பீரியட் 5 to 10 years கிரேஸ் பீரியட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, கிரேஸ் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிஏக்கு இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சாஃப்ட் லோன் விண்டோ ஆஃப் வேர்ல்டு பேங்க். வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. சாஃப்ட் லோன் விண்டோ ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஏ. Formation. IDA was formed in the year 1960. Members 173. Purpose: development assistance, poverty reduction. Chief Executive Officer Kristalina Georgieva. Legal status treaty அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில், on the basis of agreement. Object: purpose of financial assistance to less developed countries and promotion of economic development. Financial support to less developed countries, டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரியில் ரொம்ப கம்மியாக டெவலப்பே ஆகாத கண்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் IFC, International Finance Corporation. So International Finance Corporation is an institution that offer investment, advisory, asset management services to encourage private sector development in less developed countries. So less developed countries-ல இந்த advisory support, investment, asset management service இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது இன் டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த ப்ரீவியஸாக பார்த்த ஐடிஓவும் IBRDயும் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். IFSC is supporting to a private sector of developing countries. IFSC is a member of World Bank Group and headquarters in Washington DC in United States. It was established in 1956 as the private sector arm of World Bank Group. As the private sector arm of World Bank Group அப்படின்னா IFC. To advance economic development by investment in for profit and commercial project for poverty reduction and promoting development. Type: development finance institution. Legal status: treaty. Purpose: private sector development and poverty reduction. Current members: 184 countries. Executive Vice President and CEO: Philip Lee Harrow. Next, MIGA, MIGA, Multilateral Investment Guarantee Agency. It is an international financial institution which offers political risk insurance and credit enhancement guarantee. These guarantees help investors to protect foreign direct investment against political and non-commercial risk in developing country. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ், இப்போ நிறைய டெவலப் ஆன கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்களோட ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு, அவங்க மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா தே வில் கம் ஃபார்வர்ட், அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க அமௌண்ட்டுக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை, கேரண்டியும் இல்லை அப்படின்னும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகா வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ
So it offers political risk insurance and credit enhancement guarantee. ஸோ அவங்க அமௌண்ட்டுக்கு ஒரு ரிஸ்க் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அண்ட் அட் த சேம் டைம் credit guarantee இருக்குது to the investors. It covers 5 types of non-commercial risk: currency inconvertibility and transfer restriction, government exploration, war, terrorism, civil disturbance, breach of contract and non-honoring of financial obligation. ஸோ இந்த 5 கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெகா வந்து சப்போர்ட் பண்ணுது இன் நான் கமர்ஷியல் ரிஸ்க். MIGA headquarters of MIGA is Washington DC, formed in 1988. Type: development financial institution. Purpose: political risk insurance, foreign direct investment. Right now members 181 countries. MIGA is owned by 181 member countries consisting of 156 developing and 25 industrialized countries. The members are composed of 180 United Nations member states plus Kosovo. So total 181 members இருக்காங்க. அதில் 156 developing country and 25 industrialized country. Executive Vice President Hiroshi Matona. The last institution, ICSID, International Center for Settlement of Investment Dispute. இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரேஷன் இன்ஸ்டிடியூஷனாக தான் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ICSID is a international arbitration institute established in 1966 for legal dispute resolution and conciliation between international investors. So if any problem, any conflicts, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா legal disputes சால்வ் பண்ணுறது ICSID will come forward to solve. ICSID தான் வந்து அந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுறது பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது பிட்வீன் இன்வெஸ்டரில் மணி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னும் போது ICSID will come forward and solve. Headquarters Washington DC, members 163. States have agreed on ICSID as form for investor state dispute settlement in most international investment treaties and in numerous investment laws and contracts. So states have agreed, so there is an agreement, and agreement எல்லாருமே சைன் பண்ணி தான் ICSIDல மெம்பர் ஆக முடியும். பட் இந்தியா இஸ் நாட் மெம்பர் இன் ICSID. அதர் 4 வேர்ல்ட் பேங்க் குரூப்பில் 4 இன்ஸ்டிடியூஷனில் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. ஆனால் ICSIDயில் மட்டும் இன்னும் இந்தியா வந்து மெம்பர் ஆகலை, இன்றைக்கி டேட் வரைக்கும் மெம்பர் ஆகலை. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம IBRD அண்ட் IDA இந்த 2 இன்ஸ்டிடியூஷனுமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரி மிக்சட் எக்கானமி கண்ட்ரி. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் எக்கானமி கண்ட்ரி. ஸோ இது வந்து IBRD அசஸ் பண்ணுமா இல்லை IDA அசஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா போத் இன்ஸ்டிடியூஷன் அந்த 2 இன்ஸ்டிடியூஷன்லேயுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா IDA IBRD டெவலப்பிங் கண்ட்ரி அண்ட் புவர் கண்ட்ரி, கிரெடிட் வர்த்தி கண்ட்ரி அண்ட் புவர் கண்ட்ரிக்கு ஒரு